என்னடா அது குளிக்க போகிறோம் போனால் இன்னும் ஆளையே காணோம். சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு நல்ல விவரமாக தாப்பா போட்டுக்கிட்டா கொஞ்சம் அசந்து தானே உள்ளே போயிருப்பேன். உஷாராயிட்டா. சரி வரட்டும். இன்னும் ஒரு நாள் மாட்டாமல போயிடுவா. இப்போ மாட்டினாலும் டைம் ஆயிடுச்சு. என்னப்பா விட்டத்தை பார்த்து என்னமோ பழமா யோசனை போல. அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், என்ன இப்படி கிளம்பி வந்திருக்க? எவ்வளோ நேரம் நீ வெளியில் வந்துல ட்ரெஸ் மாற்றுவேன்னு பார்த்தேன். உஷாரா உள்ளுக்கே மாட்டிட்ட போல. என் மேலே உனக்கு ஆனால் அவ்வளோ நம்பிக்கையா? ஆமா, உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை, அதனாலதான் ஒரு லேட்டஸா மாத்திட்டேன். என்னடி இது? நான் அவளா பாரு எவ்வளோ கிளம்பி ஹாயாக உட்காந்துருக்கேன். நீ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுவ, நம்ம துணைக்கி இருக்கலான்னு. எனக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் துணைக்கி எதுக்குப்பா? எல்லாமே எனக்கு பார்த்துக்க தெரியும், அதான் நான் மாட்டிட்டு வந்துட்டேன். உன் மூஞ்சிலாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு? என்னாச்சு? தெரியல கார்த்திக், நேற்று இருந்து ஒரே வாமிட்டா இருக்கு. இப்போ பாத்ரூம் குளிக்க போகும்போது வாமிட்டு, அதான் லேட் ஆயிடுச்சு. வாமிட்டா? ஏன் என்ன சாப்பிட்ட? எதுவும் சாப்பிட்டது ஒத்துக்கலையா? நேற்றே சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போதான் சொல்ற. சரி வா கிளம்பு, போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லப்பா, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன், அதான் ஒரே வாமிட்டா வருது. எதுவும் சாப்பிடவே முடியல, உமிட்டிக்கிட்டே வருது. 2 நாள் பார்ப்போம், நாளைக்கு பார்த்துட்டு போகலாம். சரியா வந்துருச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறேன். சரி சரி, போகிறதுனா சொல்லிடு. அப்புறம் ஒரே தான் இழுத்துக்கிட்டு இருக்காத. சரியா? நான் போகிறேன், கீழே ரெடி ஆகிட்டு வா. சரிப்பா, நீங்க போங்க. எனக்கு கூட சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பிட்டாலே உமட்டுது. நீங்க போங்க. சாப்பிடாம எப்படி இருப்ப? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறப்பா. நீங்க போங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன். வீட்டுல இருந்து வாமிட்டா வருது, எதுவாக இருந்தாலும் உமட்டுது. என்ன சாப்பிட்டோம்? எதுவும் ஆகாத மாதிரி எதுவும் சாப்பிடல. சாம்பார் எப்பவும் சாப்பிட்ற மாதிரி தானே சாப்பிட்டோம், பழசு கூட சாப்பிடல. அப்பப்போ செஞ்சு தான் சாப்பிட்றோம். அப்படி இருந்தால் ஆக மாட்டேங்குது. 2 நாளாக தான் இப்படி பண்ணுது. என்னவா இருக்கும்? கார்த்தி சொல்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதான் நல்லது. வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா போச்சு, சாப்பிடாமே இருக்க முடியல. பசிக்கு செய்யுது, சாப்பிட்டா ஒம்பட்டிக்கிட்டு வருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடவுளே, ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ? இருக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. உடனேவா ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க? ஆனால் நமக்கு இன்னும் தலை குளிக்கிறதும் வரலையே. எப்போ நேரம் வந்திருக்குமே, அதுவாக இருக்குமோ ஒருவேளை? அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை இருந்துட்டா நல்லா இருக்கும்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பேசாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? கார்த்திக் கேட்டால் என்ன சொல்வது? அவரும் வரேன்னு சொல்வாரே, அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம பார்த்துட்டு வந்து குட் நியூஸாக இருந்தால் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்ல. ஒருவேளை ஒன்றும் இல்லைன்னா அவர் ரொம்ப ஏங்கி போயிடுவார், பாவம். என்ன பண்ணலாம்? கார்த்திக்கு தெரியாமல் போகணும். ஸ்வேதாவை கூட்டிகிட்டு போகலாமா? அவள் ஓட்ட வாயாச்சு, அவங்க அண்ணன் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா. நம்ம மட்டும் தனியாக போனால் தான் உண்டு. சரி, ஏதாச்சும் போய் சொல்லிட்டு சாயங்காலம் சீக்கிரமாக பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துடலாம். கார்த்திக் கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா, டைம் ஆச்சு. ஆஃபீஸ் போல் இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் இருக்கு. சாதனாவை ஆட்டோவில் போய் சொல்லிட்டு நான் அப்படியே மீட்டிங் போகிறோமா? ஏன் எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, நேற்றே உங்ககிட்ட பேசலான்னு சொன்னேன், அதோட மறந்துட்டப்பா. நம்ம ஸ்வேதாக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு. ஸ்வேதாக்கு கல்யாணம்மா? இப்போ என்னம்மா, அவள் படிச்சுக்கிட்டு தானே இருக்கா. இப்போ என்ன உனக்கு அதுக்குள்ள அவசரம்? சின்ன பிள்ளை தானே, இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. விடுமாங்கிட்டு கொஞ்ச நாள் படிக்கட்டும். மறுபடியும் வேற படிக்கணும்னு சொன்னா படித்தா படிக்கட்டும், இல்லைன்னா வேலைக்கு போட்டும். கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையாக நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ சும்மா அவசரப்படாத, சின்ன பிள்ளை. இல்லைப்பா, நல்ல இடமா வந்தால் கத்தி கொடுத்துட்டானே தேவலை. இல்லைங்க, சின்ன பொண்ணு தானே, அவளுக்குன்னு சில படிக்கிறது ஆசை இருக்கும், வேலைக்கு போகணுன்னு இருக்கும். கொஞ்ச நாள் படித்து வேலைக்கு போய் அவள் சுயமாக சம்பாதிக்கட்டுமே, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால. அப்போ தான் அவளுக்கு லைஃப் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரும், யாரையும் நம்பி இருக்க மாட்டா. ஏண்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு என் பையன்கிட்ட கேட்குறேன், ஓகே. நீ எதுக்குடி வந்து சொல்கிற? என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா உன் பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டியா? அவ சொல்லாம யார் சொல்லுவா? இனிமே அவ தான் எல்லாமே பார்க்கணும். ஸ்வேதாக்கு செய்யறதுனா கூட அவ நினைச்சாதே, இல்லைன்னா நான் செய்வேனா சொல்லு? என் பிள்ளை என் போன்னு விட்டுலான்னு திரியாக்கும். நீ செய்யாமல் எப்படி விட்டுருவ? அவள் சொன்னாதே செய்வியாக்கும். அவள் பெரிய மகாராணி, அவள் சொன்னாதே நீங்கள் செய்விய. சரி, பிரச்சனை விடுமா. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? எல்லாம் விசாரிச்சியா? இல்லைப்பா, மித்ரா தான் சொன்னான், அவளுக்கு தெரிஞ்ச இடம் தானா, நல்ல வசதியான ஊகலாம். அதான் பேசி முடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். காலேஜ் முடிஞ்சவொடனே பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, இப்போ பேசி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அவளும் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் பயமாக இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைய தனியாக அனுப்புறேன்னா. கல்யாணம் பண்ணிட்டா அது வாட்டுக்கு திரியுங்க. யாரு? மித்ராவா? அவ சொல்றத வச்சுலாம் நீ எப்படிமா நம்புற? நம்ம சொந்த பந்தம் பார்த்து வச்சாலே அதுல 1008 குறை வருது. இதுல அவ சொல்றதெல்லாம் சொல்லி நீ என்ன பார்க்க கூடாது. நம்ம நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும்.
நீ சும்மா எடுத்தங்க உத்தவன் பண்ணாத சரியா? இல்லைப்பா, உன் வாழ்க்கை தான் நான் நினச்சபடி அமையலை. இனிமேயாச்சும் அமையுமான்னு பார்த்தா அது சந்தேகம்தான் போல் நடக்கிறதெல்லாம் பார்த்தா. அவள் வாழ்க்கையாச்சும் நான் நினச்ச மாதிரி நல்ல வசதியான வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். அது தப்பா? அது தப்பு இல்லைம்மா, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக தான் முடிவெடுக்கணும். எடுத்தங்க உத்தவன் பண்ண முடியாதுல்ல. என்கிட்ட இருந்தே ஒருத்தர் கேட்டு வச்சிருக்காங்க, அப்பா சொன்னாங்க. நான் கொஞ்ச நாள் போட்டும் தான் வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். நீ சும்மா போட்டு குதிக்காத. ஸ்வேதா வரட்டும், நான் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். அவள் படிக்கணும்னு தான் சொன்னான். அவள் என்ன பண்ணாலும் சரி, இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் வேணாம். மறுபடியும் இதை பற்றி பேசாத. இல்லைப்பா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிடுமா. சும்மா தேவையில்லாமல் நீனே முடிவு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீனே முடிவு எடுக்கிற. ஆமாடா, பிள்ளைங்க கல்யாணத்தை பெற்றவங்க முடிவு பண்ணாமல் வேறு யாரதையும் முடிவு பண்ணுறது இல்லை. எது சொன்னாலும் இதையே சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. சரிம்மா, எதா இருந்தாலும் நான் சாயங்காலம் வந்து பேசிக்கிறேன். நீ காலைல கிளம்பும் போது இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுவேன். அப்போதான் நான் திட்ட மாட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். சாதனா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடு. நான் வெளியில் மீட்டிங் போகிறேன். நான் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். சாயங்காலமும் நீனே வந்துடு. நல்ல வேலை, நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம். என்ன சாதனா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு பேசாமல் இருக்க. என்ன இல்லை, கூட்டியாந்து விட்டுட்டு போட்டுமா? இல்லை கார்த்திக், நானே போய்ப்பேன். நீங்கள் போங்க பார்த்து. சரி சாதனா, நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா? சரிப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா, சின்ன பப்பாவா? விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து போய்க்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாம் இங்கே நீ நினச்சதாதே நடந்துக்கிட்டு இருக்கு. என் புள்ள கல்யாணத்தை கூட நிம்மதியாக பார்க்க விட மாட்டேன் போல். நான் நினச்ச மாதிரி என் மயன் கல்யாணத்தே நினச்ச மாதிரி நடக்கலை. ஸ்வேதா கல்யாணத்தை அந்த பையனோட தான் நடத்துவேன். நீ ஏதாச்சும் குறுக்க வந்த அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. அத்தை, வீம்புக்குன்னு பண்ணாதீங்க. இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பண்ணலாம் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் இதே பையனை கூட பண்ணுங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட பொண்ணு வாழ்க்கை தாண்டி. எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சரிங்கப்பா, அப்புறம் உங்கள் இஷ்டம். உங்கள் புள்ள வந்தா நல்லா வாங்கி கட்டிங்க. அப்புறம் நானே திட்ட சொன்னு சொல்லாதீங்க. திட்டலாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களா பேசுறதான். என்னங்க ஆண்டி, காலையிலே இவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு இவள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒரு பையன் சொன்னியல்ல ஸ்வேதாக்கு, அதான் கார்த்திட்ட கேட்டேன். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி இவ சொல்கிறா அவளுக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம், கொஞ்ச நாள் போட்டுன்னு. அதே சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் மக விஷயத்தில் குறுக்க வராதேன்னு. ஓ, ஆண்டி நம்ம விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்போ சரி, நல்ல வேலை. ஆண்டிகிட்ட சொன்னது நல்லதாக போச்சு. நம்ம தம்பியை எப்படியாச்சும் ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த சாதனாவும் கார்த்திக்கும் விட மாட்டாங்க போலயே. கார்த்திகையாச்சும் எப்படியாச்சும் ஒரு வழியாக சமாளிச்சிடலாம் போல. இவ வேறு குறுக்க வரா. எப்படியாச்சும் இதெல்லாம் மீறி சமாளித்து கல்யாணம் பண்ணிதே ஆகணும். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இவ எதுக்கு குறுக்க வரா? ஸ்வேதாக்கு நான் அண்ணி. நான் கேட்காம வேற யார் கேட்பா? அண்ணினா இன்னொரு அம்மா மாதிரி. ஆமாடி, நான் உசுரோட தானே இருக்கேன். இல்லைங்கத்த, நான் அப்படி சொல்லலை. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ கிளம்பு போ. என்னங்காண்டி, இவ ரொம்ப ஓவரா பண்றா. ஸ்வேதாட்டெல்லாம் கேட்கணுமா? அவ என்ன சொல்றான்னு தெரியலையே. இவ ஏதாச்சும் சொல்லி வச்சிருப்பா. ஸ்வேதா நான் என்ன சொன்னாலும் கேட்பாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள்கிட்ட பேசிக்கலாம். கார்த்திக்கும் ஒரு மாதிரி பண்ணுறேன், பேசி புரிய வச்சுக்கிறேன். அந்த பையன் நல்ல பையன் தானே, நல்லா விசாரிச்சிட்டு இல்லை. ஏதாச்சும் கோல்மால் இருந்தால் போச்சுமா, ஸ்வேதா வாழ்க்கையே கெட்டு போயிடும். அச்சோ ஆண்டி, நான் சும்மானா சொல்லுவேனா? ஸ்வேதா வாழ்க்கையா எனக்கும் முக்கியம் இல்லையா? ஸ்வேதா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா. சரிம்மா, அப்படியா? உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தாம்மா சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்றுனா என்னை பிச்சு விடுவா பிச்சு. சரி, ஆஃபீஸ் போகிறது நான் கிளம்புமா. உனக்கும் டைம் ஆச்சுல. மிச்சத்தை நாளைக்கு வந்து பேசிடலாம். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்துக்குள்ளே பொண்ணு பார்க்க வர சொன்னாதான் தேவலை. சரிங்க ஆண்டி. சந்தோஷ், உனக்கு நல்ல யோகம் அடிச்சிருக்குடா. சொன்னோன்னே ஆண்டி ஒத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு தான் லக்கு இல்லை. நீ சீக்கிரம் உள்ளே வந்துடுவ போல். நீ உள்ளே வந்துட்டினாலும் என்னை ஈஸியாக உள்ளே வர வச்சிருவீல. யாராச்சும் ஒரு ஆள் உள்ளே வந்துட்டா போதுண்டா. இந்த வாரத்துலேயே பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அம்மாட்ட சொன்னால் அம்மா தையத்தக்கான்னு குதிக்கும். அதுக்கு வேறு ஏதாச்சும் பிட்டு போடணுமே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஏதாச்சும் பண்ணாதே உண்டு. அப்போ தான் என் தம்பி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடா அது இவ்வளோ நேரம் ஆச்சு? மாப்பிள்ளை என்ன காணும்? எப்பவும் ஆஃபீஸ் முடிஞ்சு இது வழியாக தானே ரூமுக்கு போவார். என்ன ஆளையே காணும்? ஒரு வேளை போயிட்டாரோ? இல்லையே, நம்மளும் 3 மணி நேரம்லேருந்து இங்கே தானே நிற்கும். இன்னும் போக்கானுமே. கொஞ்சம் லேட்டாக எதுவும் வராரோ என்னமோ. சரி, வரட்டும். நம்ம நேரம் இவன்கிட்ட எல்லாம் பேசி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லையே. இது என்ன அத்தை வந்து நிற்கிறாங்க? நம்ம பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? கிஷோர் போய் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பேன். அத்தை அதுக்கு தான் ஏதோ பிட்டு போட வந்திருக்காங்க. மாப்பிள்ளை தம்பி,
மாப்பிள்ள என்ன இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னங்கத்த சொல்றீங்க? என்னையவா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க? என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. என்னை மாப்பிள்ளைனே கூப்பிட மாட்டீங்க, மாப்பிள்ளையே ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு எனக்காக காத்திருந்த நேரம் சொல்றீங்க? எதுக்குத்த? ஓ, நிச்சயம் வச்சிருக்கோம் சொன்னாங்களே அதனாலயா? நான் வந்துடுறேன் கண்டிப்பா. நீங்க சொல்லலைனாலும் நான் கண்டிப்பா வந்துடுவேன். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உங்கள்ட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓ, நான் வரவேனாங்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தாத்த. நான் வந்தா மீரா ஏதாச்சும் பண்ணுவா. அவள்கிட்ட இப்போ நான் பேசுறதே இல்லை. அவளையும் இப்போ என்கிட்ட பேசுறது இல்லை. அவளும் கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகிட்டா போல. நீங்கள் பாருங்க, நான் கூட வரல. கல்யாணத்தை ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிடுறேன். சரியா? அதை சொல்கிறதுக்கு இவளுக்கு இவ்வளோ தூரம் வரணும். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அது இல்லப்பா. வேற என்னத்த? அது ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, எப்போ கல்யாணம் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் டிக்கெட் புக் பண்ணி எங்கேயாச்சும் கோயில் குளம்னு போயிட்டு வந்துடுவேன். இல்லப்பா, மீராவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பையன் என்னமோ மீரா வேணாம், நல்ல பொண்ணு இல்ல, சரியான வீம்பு பிடிச்சவ, திமிருகாரி அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. அச்சோ, அப்படியாத்த? என்னத்த இப்படி ஆகி போச்சே? மீரா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. இல்ல நீங்க பேசி புரிய வைக்க வேண்டியதானே? நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்பா. அந்த பையன் கேட்குற மாதிரி தெரியல. அவன் வந்து பேசினாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் கராராக சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு இந்த பொண்ணே வேணாம்னு. ஊருக்குள்ள என் பொண்ணை பற்றி இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என் பொண்ணு வாழ்க்கை இனிமேல் யாருப்பா கட்டிப்பா? நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அச்சோ அத்தை, நான் தான் அனாதையாச்சு. என்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை, இடமும் இல்லை, வீடும் இல்லை. எனக்கு எப்படி நீங்கள் கட்டி கொடுப்பீங்க? எனக்கே என் ஃப்ரெண்டு பாவம் பார்த்து இடம் கொடுத்துருக்கேன். இனிமேல் தான் அதில் நான் வீடு கட்டணும். நான் வீடு கட்டி செட்டில் ஆகி எப்போ நான் கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் நீங்கள் வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லையா கிஷோர்கிட்ட போய் கெஞ்சுங்க. இல்லப்பா, பழி வாங்குற மாதிரி இருக்கு. உனக்கு மீராவை பிடிக்கும் தானே? மீராவும் உன்னைய பிடிக்கும். அவள் வேணும்னே வீம்பு பிடிச்சது தான் பேசாமல் இருக்கா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கப்பா, அது எனக்கு போதும். இப்போ பண்ணிக்க வேணாம், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். இல்லைத்த, வேணாத்த, அதெல்லாம் சரி வராது. இல்லப்பா, அத்தை பேசினாலும் எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. ஏதோ பொண்ணு நல்லா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சுதாப்பா இப்படி பண்ணி. அது இப்படி வந்து முடியும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்பா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லத்த? இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் சொல்கிறீங்க. அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ அப்படி நான் அனாதையா தெரியலையே உங்களுக்கு? எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. சாரி அசோக், இந்த மாதிரி நான் பேசவே கூடாதுதான். ஏதோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. உன் காலில் வேணுமா விழுகணுமா சொல்லுப்பா, நான் விழுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த. அவள் என்னோட மீரா, அவளை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். யாரும் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. கொஞ்சம் நாளாகட்டும், ஒரு 2 வருஷம் போட்டும். வீட்டு வெளியில் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போகிறேன். மகாராணி மாதிரி வச்சுருப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நல்ல வேலைப்பா, நீ எங்கே மாட்டம் சொல்லிடுவேன்னு நினச்சேன். மாட்டம் சொல்ல மாட்டேன், மீரா உனக்கு பிடிக்கும்னு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன பையன் தான். இனிமேல் ஊருக்குள்ள எவ்வளோ எதுவும் பேச மாட்டாங்க. பேசினாலும் நான் வாயை உடச்சிட மாட்டேன். சரிங்கத்த, நீங்கள் வீட்டுக்கு போங்க. சரிப்பா, எனக்கு இப்போதாப்பா நிம்மதியாக இருக்கு. ஸ்வேதா அன்னைக்கு இந்த காலேஜ் வெளியில் தானே நின்னா, இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை காலேஜுக்கு வரலையோ? நம்ம ஏன் இப்போ அவளை தேடி வந்தோம்? 2 நாள் அவளை பார்க்காம இருக்கும், மனசு ஏன் அலப்பாயுது? நம்ம மனசு இப்படிலாம் அலப்பாயாது. நம்ம மனசு எதுக்கு இவ பின்னாடி போச்சுன்னே தெரியல. அவளை தேடி வரக்கூடாதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த காலேஜ் வாசலில் வந்து நிற்கிறேன். இன்னமும் தெரியல, அவளை பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தோணுது. இப்போ லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும்ல. என்ன இருந்தாலும் அவன் முடிவு என்னன்னு கேட்டுக்கிட்டு தானே வீட்டில் சொல்ல முடியும். சித்திட்ட சொன்னால் இப்போவே போய் பேசிடுவாங்க. அவன் முடிவு என்னன்னு கேட்கணும்ல. ராகுல், இங்கே என்ன நிற்கிறீங்க? யாரையும் பார்க்க வந்தீங்களா? என்னடி ஸ்வேதா, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரியும் உனக்கு? உங்கள் ரிலேஷனா? இல்லடி, நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு பையன் அடிக்கடி மீட் பண்ணுறேன். அன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க வந்தேன்னு நினச்சி பிடிக்கலன்னு சொன்னாங்கல்ல, ராகுல், அந்த பையன் தாண்டி. ஓ, உன்னை பிடிக்கலன்னு சொன்னாங்க, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பையன் வந்தால் நல்லா இருக்கு சொன்னியே, அந்த பையனா? பேசாம இருடி, காதில் எதுவும் விழுந்துற போது. சொல்லுங்க ராகுல், யாரை பார்க்க வந்தீங்க? எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டாங்களே, நாங்கள் தான் லாஸ்ட்டாக வரோம். இல்லை ஸ்வேதா, உன்னே தான் பார்க்கலான்னு வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து 2 நாள் ஆச்சா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். இப்போ கூட என்ன பேசுறதுன்னு தெரியல. அடியே, இவர் என்னமோ பேசுறத பார்த்தா அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல. உன்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி உளறி கொட்டிக்கிட்டுறாரு. 2 பேர் மனசுலையும் காதல் வந்துருச்சோ? அடியே, கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருடி. என்ன எதுக்கு ராகுல் பார்க்கணும்? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அப்படி முக்கியமான விஷயம் பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பழகலையே. 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். பார்த்ததுனால ரொம்ப பேசினதில்லை. உங்களை பற்றி எனக்கும் என்னை பற்றி உங்களுக்கும் தெரியாது. தெரியாதுதான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன்.
என்ன சொல்றீங்க ராகுல்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி ஸ்வேதா, நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். 2-3 தடவை தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்லேயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அடியே ஸ்வேதா, நான் தான் சொன்னல, நீ கூட நம்பவே இல்லை. நான் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? 3 நாள் தானடி பார்த்தோம் சொன்னேன், அதுக்குள்ளே எப்படி? அதாண்டி எனக்கே தெரியல. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு தான். ஆனால் நான் கல்யாணம் வரைக்கும் யோசிக்கலடி. என்னடி இது? இப்போ நான் என்னடி சொல்றது? உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? ஓகே சொல்லிடு. பிடிச்சிருக்குதாண்டி, இருந்தாலும் கேரக்டர்லாம் என்னன்னு தெரியலையேடி. எப்படி ஓகே சொல்றது? பார்த்தா நல்ல பையன் மாதிரி தாண்டி தெரியுறேன். ஓகே சொல்லு, பார்த்துக்கலாம். ஆனால் அவன் சந்தோஷ அளவுக்கு மோசம் இல்லை. என்ன ஸ்வேதா, நான் சொல்லிட்டேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர உன் முடிவை சொல்ல மாட்டேங்கிற. என்னடா இது, 2-3 தடவை தான் பார்த்துருக்கோம், திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமே கேட்குறேன். நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தானே யோசிக்கிறேன். அப்படி இல்லை, இருந்தாலும் யோசிக்கணும்ல. கல்யாணம் சொன்னா கொஞ்சம் பதட்டமா இருக்காதா? நான் இன்னும் அதோடையும் படிச்சு முடிக்கல. அதை பத்தி நான் யோசிக்கலப்பா. ஸ்வேதா, கல்யாணம் பண்ணிட்டு நீ எத்தனை வருஷம் வேணாலும் படிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ உன் முடிவை சொல்லு. உன்னை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்னன்னே தெரியல. எந்த பொண்ணுங்கனாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மூஞ்சியை கூட பார்த்து பேச மாட்டேன். ஆனால் நீன்னா என்ன தெரில, என் மனசுக்குள்ளே ஆளை பதிஞ்சிட்டேன். ஒரு தடவை தான் பார்த்து பேசியிருக்கேன். பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் நீ மனசுக்குள்ளே நீனா என்னை கேட்காம வந்துட்டேன். உன்னோட முடிவை இப்போவே சொல்லணும்னு இல்லை, நல்லா யோசிச்சு 2 நாள் கழிச்சு கூட சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன்னா வச்சுக்க, இப்போவே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்துடுவாங்க. அவ்வளோ அவசரமாக திடீராக எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. உனக்கும் என்னைய பிடிக்கும்னு தெரியும். இருந்தாலும் கல்யாணம் சொன்னால் உனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தானே இருக்கும். யோசிச்சு முடிவை சொல்லு. இல்லை ராகுல், கல்யாணம்னா நம்ம 2 பேரும் முடிவெடுக்கிறது இல்லைல்ல. உனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கே வந்து நான் வீட்டில் பேச சொல்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றதை பற்றி பேசிக்கலாம். பிடிக்கலைன்னா நான் கம்பல் பண்ணலாம் மாட்டேன். இல்லைப்பா, பிடிக்கும் தான். இருந்தாலும் வீட்டில் பேசிடுங்க. அண்ணன்கிட்ட அண்ணிக்கிட்ட அம்மா அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்ன, நீ ஓகே சொல்லிட்டில்ல, அது போதும். நாளைக்கே வந்து எங்கள் சித்தியை பேச சொல்கிறேன். சரிங்கப்பா. சரி ஸ்வேதா, நான் வரேன். பார்த்து பத்திரமா இருந்துக்க. என்னடி இது? உனக்கு ஓகே தானே? உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லை? நானா எதுவும் பண்ணலடி, அதுவா தேடி வருது. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு தான். ஆனால் அது லவ்வா என்னன்னு சொல்ல தெரியல. இவர் என்னன்னா திடீர்னு கல்யாணம் வந்து சொல்லிட்டாரு. நல்ல பையனா தாண்டி தெரியுறாங்க. வீட்டில் பேச சொல்கிறாங்கல்ல, அப்போயிலே தெரியலையா நல்ல பையன்னு? ஓகே தாண்டி. இருந்தாலும் வீட்டில் என்ன நினைப்பாங்களோன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து பேசுன்னு தானே சொல்லியிருக்காங்க. பேசட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இது ஏதாச்சும் முடிவாச்சுன்னு வச்சுக்க, அப்போ தாண்டி அந்த நாய் சந்தோஷ நாய் சும்மா இருக்கும். இல்லைன்னா உன்னை வறண்டு இருந்துக்கிட்டே தெரியும், எப்படா பழி வாங்கலாம்னு. நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டேனது தேவையில்லை. செட்டில் கூட ஆக வேணாண்டி, பேசி முடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் அவன் அடங்கி ஒடுங்கிடுவேன். ஆமாடி, அதுவும் கரெக்டு தான். என்னப்பா இப்படி வெளியிலே நிற்கிறீங்க? ஆமாப்பா, உள்ளுக்குள்ளே எம்பது நேரம் தான் இருக்குது. போர் அடிக்குது. என் மருமக வந்தாலும் சூடாக இஞ்சிலாம் போட்டு டீ போட்டு தருவா. அவளும் வரல. ஆமாம், எங்கள் மருமகளை காணோம், நீ மட்டும் தனியாக வந்திருக்க. அவள் எங்க? என்னப்பா சொல்கிறீங்க? சாதனா என்ன வீட்டுக்கு வரலையா? நான் ஆஃபீஸ் போயிட்டு தானே வந்தேன். அவள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தானே சொன்னாங்க. சீக்கிரமே வேற வந்துட்டான். 3 மணிக்கெல்லாம் கிளம்பி. நான் ஃபோன் அடித்தாலும் ஃபோனும் எடுக்கல. இப்போ வீட்டுக்கு வரலைன்னா எங்கே போயிருப்பா? இல்லையப்பா, அவள் வீட்டுக்கு வரலையே. நான் வீட்டில் நேற்று இருந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தானே வரேன். வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. வந்திருந்தா இந்நேரம் எனக்கு டீ போட்டு எடுத்து வந்துருப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? 3 மணிக்கே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. அசோக் தான் சொன்னான் சிஸ்டர் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. எங்கே போயிருப்பா? இந்த சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே. ஃபோனும் எடுத்துட்டு எடுக்க மாட்டேங்கிறா. தெரியலையேப்பா என்னன்னு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வருவீங்க எப்போதும். அதனால நான் உட்காந்துருந்துட்டேன். 3 மணிக்கு வரதா இருந்தால் இந்நேரம் வந்திருப்பாள்ல. மணி 5:30 ஆயிடுச்சு. நேற்றத்தையே வராமல் இருக்கா. இதுக்கு வளர்க்க அவளுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்ன ஏதுன்னு தெரியலையேப்பா. மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருவே. இல்லைப்பா, அவன் 3 மணிக்கு கிளம்புனான்னு சொன்னவன் எதுக்கு 3 மணிக்கு கிளம்புனான்னு தெரியாமல் 10 தடவை ஃபோன் பண்ணிட்டு ஃபோனும் எடுக்கல, திருப்பியும் அடிக்கல. மெசேஜ் பண்ணேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. என்னதையும் பண்ணுறதுன்னு தெரில, என்னதையும் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஓவராக தான் நான் இடம் கொடுத்துட்டோன்னா என்னமோ அம்மா சொல்கிற மாதிரி அதே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள்கிட்ட பேசவே கூடாது. முதல்ல இவன் வந்தா என்கிட்ட பேச வேணான்னு சொல்லியிருக்கேன். இல்லைப்பா, ஆத்திரம் அவசரம் எதுக்காச்சும் போயிருப்பா. வந்துருவாயிரு. நமக்கு தெரியாமல் அவளுக்கு என்னப்பா ஆத்திரம் அவசரம் இருக்க போகுது. அப்படியே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாலும் ஃபோன் பண்ணுறல, எடுக்கலாம்ல, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்ல. எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன தான் நினைக்கிறது. போங்க பார்க்கிட்டு. சத்தியமாக எனக்கு அவள்கிட்ட பேசவே பிடிக்கல. வந்தானே என்கிட்ட பேச சொல்லாதீங்க. நான் அவளை தான் சொல்லிட்டேன்.